வைசாக மாச மாகாத்மியம் 22ஆம் அத்தியாயம். பித்ருக்களின் விடுதலை. மைத்ரேயர் கேட்டார், வைசாக மாதத்தில் வழங்கப்படும் புண்ணிய சந்திர தினங்கள் எவை? அந்த திதிகளில் குறிப்பாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு தானங்கள் யாவை? உலகில் மிகவும் பிரபலமான திதிகள் யாவை? விரிவாக கூறுங்கள். ஸ்ருததேவர் கூறினார், சூரிய தேவர் மேஷ ராசியில் இருக்கும் போது வைசாகத்தில் 30 திதிகளும் புண்ணியமானவை. ஏகாதசி 11ஆம் நாளில் செய்யப்படுவது மிகவும் புண்ணியமானது. அது கோடி கோடி மடங்கு பலனளிக்கும். 11ஆம் நாளில் தண்ணீரில் மூழ்குபவர் அனைத்து தானங்களின் மூலம் பெறப்பட்ட புண்ணியத்தையும் அனைத்து தீர்த்தங்களிலும் பெறப்பட்ட புண்ணியத்தையும் அடைகிறார். புனித நீராட, தானம், தனம், தவம், ஹோமம், தெய்வ வழிபாடு, நல்ல புனித சடங்குகள் மற்றும் கதையை கேட்பது, இவை அனைத்தும் உடனடியாக முக்தியை அளிக்கின்றன. நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு வறுமையால் தாக்கப்பட்ட ஒருவர் இந்த புண்ணிய கதையை கேட்பதன் மூலம் திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த புனித தினங்களை நீராடாமல் தான தர்மங்கள் செய்யாமல் கழிப்பவர் பசுக்கள் மற்றும் பெற்றோரை கொல்பவருக்கு இணையான பெரிய பாவி அல்லது நன்றி கெட்டவராக அறிவிக்கப்படுகிறார். நீர்த்தேக்கங்கள் நம் கைக்கு எட்டக்கூடியவை. நம் உடல் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாதவம் என்பது மனதளவில் சேவை செய்யப்பட வேண்டும். நேரம் மிகவும் நல்ல குணங்களுடன் மிகவும் சிறந்தது. பக்தியுள்ள மனிதர்கள், கருணையால் நிறைந்தவர்கள். அப்படியானால் மாதவருக்கு வைசாக மாதத்திற்கு சேவை செய்பவர் யார்? வைசாகத்தில் புனித சடங்குகளை ஏழைகள், பணக்காரர்கள், முடவர்கள், பார்வையற்றவர்கள், அன்னகர்கள், வைதவியமுடையவர்கள், ஆண்கள், பெண்கள், இளம் வயதினர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர் ஆகியோர் மிக எளிதாக செய்யலாம். இந்த மாத தொடக்கத்தில் இந்த அனைத்து மங்களகரமான சடங்குகளையும் செய்யுங்கள். இதற்கு யார் முயற்சி செய்ய மாட்டார்கள்? அந்த மனிதனை விட மங்களகரமானவர் யார்? இந்த எளிதான சடங்குகளை செய்யாதவர் ஒரு கீழ்த்தரமான மனிதர். நரகம் அவருக்கு எளிதில் சென்றடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த மாதத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் நீக்கும் மிகச்சிறந்த திதியை இப்போது நான் குறிப்பிடுகிறேன். தயிரிலிருந்து எடுக்கப்படும் வெண்ணெய் போன்ற சாரத்தை நான் குறிப்பிடுகிறேன். மிகவும் புண்ணியமான சைத்திர மாதத்தில், அதாவது சூரிய தேவர் மேஷ ராசியில் இருக்கும் போது திதிக்கு நானே தெய்வமாக அமாவாசை நாள் உள்ளது. இது பாவங்களை அழிக்கும். இது கோடிக்கணக்கான கையைகளில் நன்மையை தரக்கூடியது. இது தொடர்பாக பித்ருக்கள் குறித்த ஒரு பழங்கால கதை ஒன்று கேட்கப்படுகிறது. அரசரே, சாவர்ணி பூமியை ஆண்ட போது அப்போது நடந்த அந்த நல்ல கதையை கேளுங்கள். எல்லா தர்மங்களும் இல்லாத 30வது கலியுகத்தின் முடிவில் ஆனந்த தேசத்தில் தர்ம வர்ணன் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட பிராமணர் இருந்தார். அதே கலியுகத்தின் முதல் காலாண்டில் மக்கள் பாவங்களில் மூழ்கி இருப்பதை முனிவர் ஏற்கனவே கவனித்திருந்தார். அரசரே, வெவ்வேறு சாதிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தர்மங்கள் இல்லாத கலியுகத்தில் அந்த நேரத்தில் ஒரு முறை அவர் புஷ்கரத்தின் புனித இடத்திற்கு சென்றார். அங்கு மௌன விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் மௌன விரதத்தையே கடைபிடித்தார். முனிவர்கள் வேத பூர்வ தலைப்புகளில் ஒரு சொற்பொழிவை நடத்தினர். புனித சடங்குகளை தெய்வத்தில் பழக்கப்பட்ட சிலர் கலியுகத்தை புகழ்ந்தனர். கிருத்த யுகத்தில் ஒரு வருடத்தில் அடையக்கூடிய மாதவ சாந்தி புண்ணியத்தை திரேதா யுகத்தில் ஒரு மாதத்திலும் துவாபர யுகத்தில் ஒரு 15 வாரத்திலும் அடையலாம். கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவு கூர்வதன் மூலம் 10 மடங்கு அந்த புண்ணியத்தை அடைய முடியும். கலியுகத்தில் ஒரு சிறிய புண்ணியமும் கூட கோடி மடங்கு பலனை தரும். கருணையும் புண்ணியமும் இல்லாத தானங்களும் பிற புனித சடங்குகளும் இல்லாத கலியுகத்தில் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை ஒரு முறை மட்டும் கூறிவிட்டு கருணை காண்பித்து தானம் செய்பவன் நிச்சயமாக உயர்ந்த உலகங்களுக்கு செல்வான்.
பஞ்ச காலத்தில் உணவு கொடுப்பவனும் அவ்வாறே. இந்த விஷயம் இப்படி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நாரத முனிவர் அங்கு வந்தார். ஒரு கையால் தனது ஆண்குறியையும் மறு கையால் நாக்கையும் பிடித்து கொண்டு பைத்தியக்காரனை போல சிரிக்கத் தொடங்கினார். அந்த சிறந்த முனிவரும் நடனமாடத் தொடங்கினார். சபையில் இருந்தவர்கள் அவரிடம், நாரத முனிவரே, இது என்ன என்று கேட்டார்கள். அந்த மிகவும் புத்திசாலி முனிவர் அவர்கள் அனைவருக்கும் பதிலளித்தார். தொடர்ந்து நடனமாடி சிரித்தார். இன்பத்தின் காரணமாக உங்களை புனிதப்படுத்திய உங்களால் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சொந்த ஆன்மாக்களும் நடனமாடும் ஆன்மாக்களும், இதில் எந்த ஐயமும் இல்லை. நாம் அனைவரும் உணர்ந்த ஆன்மாக்கள். புண்ணிய கலி வந்திருக்கிறாள், அது உண்மைதான். மிக குறைந்த அளவிலேயே அதிகம் சாதிக்கப்படுகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பலியை அளிப்பவரான கேசவரை நினைவு கூர்வதன் மூலம் நாம் அவரை மகிழ்ச்சி அடைய செய்யலாம். இருப்பினும் அன்பான மகன்களே, 2 விஷயங்களை நிச்சயமாக சாதிக்க இயலாது என்பதை நான் தங்களுக்கு கூற வேண்டும். அதாவது ஆண்குறியை, அதாவது உடல் இச்சை உள்ளுணர்வை கட்டுப்படுத்தி நாக்கை நிரந்தரமாக சரிபார்க்கவும். இவை 2ம் ஒருவரின் கட்டுப்பாட்டு இருந்தால் அவர் ஜனார்த்தனராக மாறுவார். எனவே கலியுகம் வரும் நேரத்தில் நீங்கள் அனைவரும் இங்கே தங்கக்கூடாது. இந்த மதவெறி கொண்ட பாரதத்தை விட்டு உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் வேறு எந்த இடத்திற்கும் உங்கள் விருப்பப்படி செல்லுங்கள். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் புனித சடங்குகளின் மரியாதைக்குரிய முனிவர்கள் சத்திரத்தை முடித்துவிட்டு தங்கள் விருப்பப்படி சென்றனர். அவற்றை கேட்டதும் தர்மவர்ணனும் நாட்டை கைவிட விரும்பினான். கலியுகத்தில் நடந்த குற்றங்களை ஆராய்வதற்காக அவர் அதிகரித்த பிரகாசத்திற்கு வழிவகுக்கும் புனித சடங்குகளை கடைபிடித்தார். அவர் தனது கோலையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்டு பட்டை ஆடைகளையும் பின்னப்பட்ட முடியையும் அணிந்து கொண்டு சென்றார். மனம் ஆச்சரியத்தால் வியந்து கொடூரமான மனிதர்களும் கொடூரமான முரடர்களும் பாவ செயல்களில் ஈடுபடுவதை கண்டார். அனைத்து பிராமணர்களும் மத வெறியர்களாக இருந்தனர். சூத்திரர்கள் தனி மனிதர்களாக மாறினர். மனைவி கணவனை வெறுத்தாள், சீடன் குருவை வெறுத்தான், பணியால் எஜமானனை கொல்லச் செய்தான், மகன் தந்தையை கொல்வதில் ஈடுபட்டான். அனைத்து பிராமணர்களும் பெரும்பாலும் சூத்திரர்களைப் போலவே இருந்தனர். அனைத்து பசுக்களும் ஆடுகளைப் போல இருந்தன. வேதங்கள் நாட்டுப்புற கதைகளாகவும் மங்களகரமான புனித சடங்குகளாகவும் வேதங்கள் போன்றவற்றில் பரிந்துரைக்கப்பட்டவை சாதாரண அன்றாட வாழ்க்கையைப் போல இழிவுபடுத்தப்பட்டன. செயல்பாடுகள்: தீய ஆவிகள், பேய்கள் மற்றும் காட்டேரிகள் நன்மைகளை வழங்கும் தெய்வங்களாக மாறின. பாவ செயல்களில் ஈடுபட்ட கொடூரமான மக்கள் அவர்களை மட்டுமே உண்மையாக வணங்கினர். அனைத்து மக்களும் ஆர்வத்துடன் உடல் உறவில் ஈடுபட்டனர். அந்த நோக்கத்திற்காக தங்கள் உயிரை கூட கைவிட தயாராக இருந்தனர். அவர்கள் பொய் சாட்சியம் அளித்தனர். அவர்கள் அனைவரும் மனதில் வஞ்சகமாக இருந்தனர். கலியுகத்தில் மனதில் எப்போதும் ஒன்று, பேச்சில் இன்னொன்று, செயலில் இன்னொன்று இருந்தது. அனைவருக்கும் வித்யா, உயர்கல்வி சில சுயநல நலன்களை அடைவதற்கான ஒரு வழியாக மட்டுமே மாறியது. அது அரச அரண்மனைகளில் கூட வணங்கத்தக்கதாக மாறியது. கலியுகத்தில் இசை மற்றும் அதனுடன் தொடர்புடைய கலைகள் உள்ளிட்ட நுண்கலைகளை மன்னர்கள் விரும்பினர் மற்றும் சிறப்பாக ஆதரித்தார்கள். தாழ்ந்தவர்களும் இழிவானவர்களும் பெரிதும் மதிக்கப்பட்டனர், சிறந்தவர்கள் அல்ல. கலியுகத்தில் வேதங்களை நன்கு அறிந்த அனைத்து பிராமணர்களும் வறுமையில் வாடுவார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி பொதுவாக அது இல்லாததால் அது தெளிவாகிறது. ஒவ்வொரு புனித இடமும் பொதுவாக மத வெறியாளர்களின் முக்கிய இடம். சூத்திரர்கள் தர்மங்களை விளக்குபவர்களாக சூத்திரர்கள் மாறினர். கலியுகத்தில் அவர்கள் மெட்டி முடியுடன் துறவிகளாக மாறினர். அனைத்து மனிதர்களும் குறுகிய காலம் வாழ்ந்தவர்கள். அனைத்து மக்களும் இரக்கமற்ற முரடர்களாக மாறினர். அனைவரும் தர்மத்தை விளக்குபவர்களாக கூறிக்கொண்டனர். மேலும் அனைவரும் திருட்டு மற்றும் கொள்ளையடிப்பதில் பண்டிகை மகிழ்ச்சியை உணர்ந்தனர். மக்கள் தங்களை மற்றவர்களால் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் வீண் குற்றச்சாட்டுக்கள் மூலம் கண்டனங்களில் ஈடுபட்டுள்ளனர்.
பகவானும் எஜமானரும் ஒருவரின் இல்லத்திற்கு சென்றால் மற்றவர்கள் அதை கண்டு பொறாமைப்பட்டனர். கலியுகத்தில் ஒரு சகோதரர் தனது சகோதரியையும் ஒரு தந்தையையும் அவரது சொந்த மகளையும் சரீர பிரகாரமாக அணுகலாம். அனைத்து மக்களும் சூத்திர பெண்களிடம் மையல் கொண்டனர். அனைவரும் வேசிகளின் வசீகரத்தால் கவரப்பட்டனர். மக்கள் நல்ல மற்றும் மரியாதைக்குரிய ஆண்களை புறக்கணித்தனர். பல பாவங்களை செய்தவர்களை அவர்கள் கௌரவித்தனர். முட்டாள்தனமாக பிடிவாதக்காரர்கள் நல்ல மனிதர்களின் ஒரு குறைபாட்டை கூட ஆர்வத்துடன் சுட்டிக்காட்டினர். பாவிகளின் குறைபாடுகள் மற்றும் கரைகள் நல்ல குணங்களாக பேசப்படுகின்றன. கலியுகத்தில் வயது நல்ல குணங்கள் இல்லாத அனைவரும் குறைபாடுகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கள் அட்டை பூச்சியின் சிறப்பு இயல்பு குணத்தால் வழங்கப்பட்டனர். இது பால் தண்ணீர் கூட அருந்தாது, இரத்தத்தை மட்டுமே அருந்தாது. மருந்துகள் அவற்றின் வலிமையை இழக்கின்றன. பருவங்கள் தலைகீழ் மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளன. அனைத்து அரசாட்சிகளிலும் பஞ்சம் நிலவுகிறது. எந்த பெண்ணும் சரியான நேரத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை. கலியுகத்தில் ஆண்கள் நடிகர்கள் மற்றும் நடன கலைஞர்களின் கலைகளில் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் அடைகிறார்கள். முட்டாள்களும் மூளையில் வளர்ச்சி இல்லாதவர்கள் கௌரவமான ஆண்களை தங்கள் பணியாள்களாக கருதினர். குணங்களில் உயர்ந்தவர்களாகவும் வேதங்கள் மற்றும் வேதாந்தங்களை படிப்பதில் ஈடுபட்டவர்களாகவும் இருந்த ஆண்கள் மக்கள் சார்த்த சடங்குகளை கைவிட்டனர். வேதங்களில் வகுக்கப்பட்ட புனித சடங்குகளை அனைத்து மக்களும் விட்டுவிட்டார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்கள் அவர்களின் நாக்கில் ஒருபோதும் வராது. மையல் மற்றும் மையல் உணர்வுகள் அவர்களுக்கு மிகுந்த பேரின்பத்தை தந்தது. அவர்கள் காம இயல்புடைய பாடல்களை பாடினர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எந்த சேவையும் இல்லை. வேத தலைப்புகள் குறித்த விவாதமும் இல்லை. எந்த வேலையும் இல்லை. தியாகங்களை செய்வதற்காக தீட்சை அளிக்கப்பட்டது. குறைந்தபட்ச கவனமும் கூட அதில் இல்லை. யாத்திரை மேற்கொள்ளப்படவில்லை. தன தானங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. கலியுகத்தில் மக்களால் எந்த புனித விதமான சடங்குகளும் செய்யப்படவில்லை. இது ஆச்சரியமான ஒன்று. அந்த காரியங்களை கண்ட தர்மவர்ணர் மிகவும் ஆச்சரியம் கொண்டு மிகவும் பயம் கொண்டார். முழு இனமும் அழிவை நோக்கி செல்வதை கண்டதும் அவர் வேறொரு கண்டத்திற்கு சென்றார். அனைத்து கண்டங்கள் மற்றும் உலகங்களையும் சுற்றி திரிந்த பிறகு புத்திசாலியான அந்த பிராமணர் ஒருமுறை பித்ருக்களின் உலகத்திற்கு ஆர்வத்தினால் சென்றார். அங்கு அவர் தனது சொந்த மானேக்களையும் மூதாதையர்களையும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கண்டார். அவர்களின் கர்மங்களால் அவர்கள் மிகவும் சோர்வடைந்தனர். அவர்கள் இங்கும் அங்கும் ஓடினர். அவர்கள் அழுது புலம்பினர். அவர்களில் சிலர் ஒரு கண்மூடித்தனமான இருண்ட கிணற்றில் விழுந்தனர். சிலர் அதில் விழவிருந்தனர். அவர்கள் ஒரு துர்வா புல்லின் நுனியில் பரிதாபமாக தொங்க விடப்பட்டனர். அவர்கள் சந்தேகம் கொண்டு அது எந்த நேரத்திலும் முறிந்து விழுந்து விடும் என்று பயந்தனர். பின்னர் ஒரு எலி துர்வா புல்லின் வேருக்கு வந்தது. வேரில் 4/3 பங்கு ஏற்கனவே கடித்து விட்டிருந்தது. ஒரு பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது. வேர் படிப்படியாக தேய்ந்து போவதை கண்டதும் அவர்கள் வேதனையால் துயரமடைந்தனர். அவர்கள் கீழே பார்த்தபோது வரவிருக்கும் கரையில் வீழ்ச்சியால் குருடாக்கும் இருண்ட கிணறு மிகவும் பயங்கரமானது என்பதை கண்டார்கள். அதை கடப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அது மிகவும் பயங்கரமானது. அது அவர்களின் சொந்த கர்மங்களால் ஏற்பட்டது. அவர்கள் எனவே மிகவும் துன்பகரமானவர்கள். முன்னால் இருந்த இடமும் கடக்க முடியாததாகவும் எந்த ஆதரவும் இல்லாததாகவும் இருந்தது. அவர்களை கண்டதும் கருணையுள்ள பிராமணர் ஆச்சரியம் கொண்டு இந்த வார்த்தைகளை கூறினார். நீங்கள் யாராக இருக்கலாம்? நீங்கள் இதில் விழுந்த அந்த கடக்க முடியாத கர்மா என்ன? நீங்கள் யாருடைய கோத்திரத்தில் பிறந்தீர்கள்?
உங்களுக்கு எப்படி ஒரு உறுதியான விடுதலை கிடைக்கும்? இதை கூறுங்கள், அது உங்கள் நலனுக்கு உகந்ததாக இருக்கும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அந்த மானியர் அந்த வார்த்தைகளால் மிகவும் துன்பமடைந்தார். தர்மத்தையும் ஸ்ருதிகளையும் மற்ற அனைத்தையும் விட முன்னிறுத்திய அவர்கள் அவனிடம் பரிதாபகரமான துணியிலும் வார்த்தைகளிலும் பேசினார்கள். மானியர் கூறினார்கள், நாங்கள் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பூமியில் எங்களுக்கு கிட்டத்தட்ட சந்ததி இல்லை. பிண்டங்கள், அரிசி, பந்து, பிரசாதம் மற்றும் ஸ்ரார்த்த சடங்குகள் எங்களுக்கு மறுக்கப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் வெந்து வேதனைப்படுகிறோம். இந்த கலியுகத்தில் எங்கள் இனம் சந்ததி அற்றதாக மாறியது பாவங்களாலேயே. இனம் அழிந்து விட்டதால் பிண்டங்களை நமக்கு கொடுக்க யாரும் இல்லை. ஆகையால் சந்ததி இல்லாத துர்தரர்களான நாங்கள் குருடாக்கும் இருண்ட கிணற்றில் விழப்போகிறோம். எங்கள் இனத்தில் ஒரே ஒருவன் மட்டுமே இருக்கிறான், தர்மவர்ணன், பெரும் புகழ் பெற்றவன். ஆனால் அவன் உலக விவகாரங்களில் பற்றற்றவன். அவன் திருமணமாகாதவன். அவன் ஒரு இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒற்றை சந்ததிக்கு நன்றி. துர்பா புல்லின் ஒற்றை கத்தியால் ஆதரிக்கப்பட்டு எப்படியோ நாம் நிலைத்து நிற்கிறோம். அவனுக்கு சந்ததி இல்லாததால் எலி அதன் வேரை தினமும் கடிக்கிறது. ஒரு புல் கத்தி மட்டுமே எஞ்சி இருப்பதால் ஒரு துண்டு புல் மீதமுள்ளது. ஐயா, அதை எலி எப்படி கடிக்கிறது என்று பாருங்கள். அன்பானவரே, தன் வாழ்வின் முடிவில் மீதமுள்ள புல்லையும் எலி எடுத்து செல்லும். அதன் பின் நாம் கடக்க முடியாத கிணற்றின் குருட்டுத்தனமான இருளில் விழ வேண்டும். எனவே பூமிக்கு சென்று ஒரு இல்லறத்தாரின் வாழ்க்கையை வெறுக்கும் முனிவரான தர்மவர்ணர் அவரது கருணைக்கு நாம் தகுதியானவர்கள் என்பதால் எங்கள் வார்த்தைகள் மூலம் அவருக்கு அறிவூட்டுங்கள். உங்கள் மூதாதையர்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். அவர்கள் நரகத்தில் விழுந்து விட்டார்கள். அவர்கள் ஒரு துர்வாகத்தியால் தொங்கவிடப்பட்டு படுகுழியில் கடக்க முடியாத குருடாக்கும் இருளில் விழவிருப்பதை நான் கண்டேன். அந்த துர்வா இந்த குடும்பத்தின் அடையாளமாகும். முனிவரே, ஏலி என்பது காலம். அது தினமும் அதன் வேரை கடிக்கிறது. குடும்பம் படிப்படியாக அழிவை நோக்கி செல்கிறது. நீங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளீர்கள். எனவே முனிவரே, துர்வா புல்லில் 3 பங்கு அழிந்து விட்டாலும் நீங்கள் பூமியில் இருப்பதால் ஒரு பகுதி இன்னும் உள்ளது. உங்கள் ஆயுள் குறையும் போது எலி கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் இறுதியில் இறக்கும் போது நீங்களும் நாமும் குருடாக்கும் இருளின் ஆழமான கிணற்றில் ஒன்றாக விழுவோம். ஏனெனில் குடும்பம் அனைத்து சந்ததியினரையும் இழந்துவிடும். எனவே ஒரு இல்லத்தரசரின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்தை வளர்க்கவும். இதன் மூலம் தாங்களும் நாமும் சந்தேகத்திற்கு இடமின்றி உயர்வு பெறுவோம். பல மகன்களை தேட வேண்டும். இதனால் அவர்களில் குறைந்தபட்சம் ஒருவரையாவது கயைக்கு செல்ல வைக்க முடியும். அல்லது குதிரை பலி செலுத்துதல் அல்லது அடர் நிற காளையை சடங்கு ரீதியாக வெளியேற்றுதல். அவர்களில் ஒருவர் வைசாக அல்லது மாக அல்லது கார்த்திகை மாதத்தில் நமக்காக புனித நீராடல், ஸ்ரார்த்தம் அல்லது தான தர்மங்களை செய்தாலும் நாம் உயர்த்தப்பட்டு நரகத்திலிருந்து மீட்கப்படுவோம். அவர்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராக இருப்பார். அவர்களில் ஒருவர் ஹரி நாளில், அதாவது 11ஆம் நாளான ஏகாதசி திருநாள், சந்திர நாளில் விரதம் போன்றவை கடைபிடிக்கலாம். அல்லது அவர்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாவத்தை அளிக்கும் கதையை கேட்கலாம். இதன் மூலம் அவருக்கு முந்தைய 100 தலைமுறைகளும் அவரை தொடர்ந்து வரும் 100 தலைமுறைகளும் பாவங்களால் சூழப்பட்டிருந்தாலும் நரகத்தை காண மாட்டார்கள். கருணை மற்றும் புனித சடங்குகள் இல்லாத பல மகன்கள் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, நாராயண மூர்த்தியை நிச்சயமாக வணங்குவதில்லை. அதனால் என்ன பயன்? மகனில்லாத மனிதர் நல்ல உலகத்தை அடைய முடியாது என்பதை அனைத்து மக்களும் அறிவார்கள். அங்கேயும் கருணை உள்ளம் கொண்ட அந்த சந்ததி மிகவும் அரிதானது. இந்த அன்பான மற்றும் நேர்மையான வார்த்தைகள் மூலம் அவருக்கு அறிவூட்டுங்கள். அவர் உலக விவகாரங்களில் பற்றற்றவராக இருந்தாலும் ஒரு இல்லற வாழ்க்கையை நோக்கி அவரை சாய்த்து விடுங்கள். முன்னோர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தர்மவர்ணன் மிகவும் ஆச்சரியம் கொண்டு குழப்பமடைந்தார். அவர் அவர்களை வணங்கினார். அவர் அழுதார். அவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. பயபக்தியுடன் கரங்களை இணைத்து அவர் கூறினார்,
நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன், தர்மவர்ணன் எனது பெயர். நான் மிகவும் கண்டிப்பானவன். யாக அறையில் உன்னத ஆன்மா கொண்ட முனிவர் நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்டேன். கலியுகத்தில் நாவையோ அல்லது தலைமுறையின் உறுப்பையோ யாரும் கட்டுப்படுத்த இயலாது. பூமியில் அந்த பாவமுள்ள மக்களையும் நான் கண்டேன். நான் பயந்து சந்தேகம் கொண்டேன். துன்மார்க்கருடன் தொடர்பு கொள்வதைக் கண்டு பயந்து நான் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து மற்ற கண்டங்களில் தங்கினேன். கலியுகத்தில் 3/4 கடந்துவிட்டது. கடைசி காலாண்டில் கூட பித்ருக்களே 3.5 பாகங்கள் கடந்துவிட்டன. உங்கள் துயரத்தை நான் அறியவில்லை. என் வாழ்க்கை வீணாகிவிட்டது. நான் போராக இருந்த குடும்பத்தின் பித்ருக்களுக்கு என் கடன்களை நான் செலுத்தவில்லை. ஒருவருக்கு பிறந்த அந்த மகன் பூமிக்கு சுமையாகவும் ஒருவருக்கு எதிரியாகவும் இருந்தால் அந்த மகன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, பித்ருக்களை, தேவர்களை மற்றும் முனிவர்களை வணங்காவிட்டால் என்ன பயன்? நான் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவேன். கலியின் ஆபத்து தீய செல்வாக்கு ஏற்படாதவாறும் உலக இருப்பினால் எந்த தொந்தரவும் ஏற்படாதவாறும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஒரு மகனாக உலகில் எனது கடமைகளை எனக்கு கட்டளையிடுங்கள். அரசரே, நாங்கள் சொந்த குடும்பத்தை சேர்ந்த புத்திசாலி தர்ம வர்ணரால் இவ்வாறு கூறப்பட்ட போது பித்ருக்கள் தங்கள் மனதில் சிறிது அமைதி அடைந்தனர். மேலும் அவர்கள் இவ்வாறு கூறினர்: மகனே, உமது உன்னத ஆன்மா கொண்ட பித்ருக்களின் இந்த அவல நிலையை காணுங்கள். சந்ததி இல்லாததால் அவர்கள் வீழ்ச்சியடைய போகிறார்கள். அவர்களுக்கு துர்வா கத்தி மட்டுமே துணையாக உள்ளது. நீங்கள் ஒரு இல்லத்தரசரின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சந்ததி மூலம் எங்களை மீட்டுக் கொள்கிறீர்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளில் பற்றுள்ளவர்கள், எப்போதும் பகவான் ஸ்ரீஹரியை நினைவில் வைத்திருப்பவர்கள், நல்ல நடத்தையில் ஈடுபடுபவர்கள், கலியால் துன்புறுத்தப்படுவதில்லை. யாருடைய இல்லத்தில் சாலக்கிராம கல் இருக்கிறதோ அல்லது யாருடைய இல்லத்தில் மகாபாரதம் இருக்கிறதோ அந்த நபரை கலி துன்புறுத்துவதில்லை. மரியாதையை வழங்குபவரே, வைசாக புனித சடங்குகளில் ஈடுபடுபவரை, மாசி மாதத்தில் புனித நீராடுபவர் மற்றும் கார்த்திகை மாதத்தில் விளக்குகளை வைப்பவரை கலி துன்புறுத்துவதில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையை தினமும் கேட்பவரை கலி துன்புறுத்துவதில்லை. அது பாவங்களை அழிக்கும் கதை. அது தெய்வீகமானது மற்றும் முக்தியை அளிக்கிறது. யாருடைய இல்லத்தில் வைஸ்வதேவ யாகம் செய்யப்படுகிறதோ, யாருடைய இல்லத்தில் ஒரு அற்புதமான துளசி செடி இருக்கிறதோ, யாருடைய இல்லத்தில் ஒரு அற்புதமான பசு இருக்கிறதோ, யாருடைய முற்றத்தில் ஒரு புனிதமான பசு இருக்கிறதோ அவர்களை கலி ஒடுக்குவதில்லை. எனவே இந்த யுகம் பாவங்களால் நிறைந்திருந்தாலும் பயப்பட ஒன்றுமில்லை. அன்பு மகனே, சீக்கிரம் பூமிக்கு செல்வாய். சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது மாதமான வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் இந்த 30 சந்திர தினங்களும் புண்ணியமானவை. இந்த திதிகளில் ஒவ்வொன்றிலும் செய்யப்படும் ஒரு புண்ணியத்திற்கு கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அங்கேயும் சைத்திர மாதத்தில் அமாவாசை நாளில் மனிதர்களுக்கு முக்தியை அருள்கிறது. இது பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்று. இது உடனடியாக முக்தியை தருகிறது. அந்த நாளில் பித்ருக்களின் சார்பாக அரிசி உருண்டைகள் மற்றும் ஒரு பானை தண்ணீர் காணிக்கைகளுடன் சிரார்த்தம் செய்பவர்கள் தீராத பலனை அடைவார்கள். மகனே, சைத்திர மாதத்தில் அமாவாசை நாளில் சிரார்த்தம் செய்தால் அது கயையின் புனித தலத்தில் செய்யப்படும் சிரார்த்தத்தை போலவே நல்லது. மேலும் பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும். சைத்திர மாத அமாவாசை அன்று வெறும் கீரைகளுடன் சிரார்த்தம் செய்யப்பட்டாலும் அது கயையில் அவர் 1 கோடி சிரார்த்தங்கள் செய்வது போல நல்லது. அதில் எந்த ஐயமும் இல்லை. சைத்திர மாத அமாவாசை நாளில் கற்பூரம் மற்றும் அகல்லோச்சம் நறுமணம் கொண்ட இனிப்பு பானங்கள் நிரப்பப்பட்ட ஒரு பானையை ஒருவர் வழங்கவில்லை என்றால் அவர் பித்ருக்களை கொன்றவர். அதில் எந்த ஐயமும் இல்லை. சைத்திர மாத அமாவாசை நாளில் இனிப்பு பானங்களுடன் மூங்கில் தளிர் ஒன்றை வழங்கி மிகுந்த பக்தியுடன் சார்த்த சடங்குகளை செய்பவர் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாகிறார்.
தண்ணீர் குடத்தின் பரிசினால் மானேக்களின் உலகில் அமிர்தம் சிந்தும் ஒரு நதி ஓடும். அதில் சமைத்த அரிசி, பருப்பு, நெய், இனிப்பு பொருள்கள், அவற்றை சுவைத்து பார்க்க வேண்டும். உணவுப் பொருள்கள் அந்த நதியின் சதுப்பு நிலத்தில் உருவாகும் பால் புட்டுக்கள், ஸ்ரார்த்தம், தான தர்மம் போன்றவற்றை வழங்குபவர்களுக்கு நன்றி. ஆகையால் விரைவாக சென்று அமாவாசை நாள் வரும்போது ஸ்ரார்த்தத்தையும் அரிசி உருண்டைகளையும் ஒரு பானை தண்ணீருடன் காணிக்கையாக செலுத்துவாய். அனைவருக்கும் உதவும் நோக்கத்திற்காக ஒரு இல்லறத்தாரின் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தர்மம், அர்த்தம் மற்றும் காமம் ஆகியவற்றில் திருப்தி அடையுங்கள். சிறந்த சந்ததிகளை பெறுங்கள். அதன் பிறகு நீங்கள் துறவிகளின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உங்கள் விருப்பப்படி அனைத்து கண்டங்களிலும் அலையலாம். பித்ருக்களின் கட்டளைப்படி முனிவர் அவசரமாக பூமிக்கு சென்றார். சூரியன் மேஷ ராசியில் இருந்த புனிதமான சைத்திர மாதத்தில் காலையில் புனித நீராடி மானேயர்கள், தேவர்கள் மற்றும் முனிவர்களுக்கு நீரபிஷேகம் செய்தார். பாவங்களை அளிக்கும் நீர்க்குடம் காணிக்கைகளுடன் சார்த்த சடங்குகளை செய்தார். அதன் மூலம் அவர் பித்ருக்களுக்கு மீள் வரவு இல்லாத முக்தியை கொண்டு வந்தார். அவர் ஒரு கற்புடைய பெண்ணை திருமணம் செய்து மகன்களை பெற்றார். பாவங்களை அளிக்கும் அந்த திதியை உலகில் மிகவும் பிரபலமாக்கினார். பின்னர் அவரே மகிழ்ச்சி அடைந்தார். எனவே சைத்திர மாதத்தில் வரும் தர்ஷ அமாவாசை திதி மிகவும் புனிதமானது மற்றும் வைகாசி மாத அமாவாசை திதியும் மிகவும் புனிதமானதே. இதற்கு இணையான வேறு எந்த திதியையும் காணவோ கேட்கவோ இயலாது. 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.